பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்டேன். தினம் காலை மாலையும் கோலம் அதன் ஜாலம் இங்கு ஓராயிரம். பழமுதிர் சோலை எனக்காகத்தான். எவ்வளவு அழகான பாடல்! 28வது மேளமாகிய ஹரிகாம்போதியில ராஜா சார் பண்ணிருக்காரு இந்த பாட்டை. சரி, நான் என்ன பாடினேன்? பழமுதிர் சோலை. ஆனா ஒரிஜினல்ல நீங்க கேட்டீங்கன்னா பழமுதிர் சோலைன்னு இருக்கும். இன்னைக்கு யோசிக்கலாம், பழமுதிர் சோலைக்கும் பழமுதிர் சோலைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? தமிழ்ல தா என்கிற எழுத்துக்கு உச்சரிப்பு சாதான், சிரிப்பு, சோறு. ஆனால் இச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய சாக்கு ஷா என்றுதான் உச்சரிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை, மெச்சினான். சோ பழமுதிர் சோலைக்கும் பழமுதிர் சோலை பொருள் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி பார்க்க போனோம்னா பழமுதிர் சோலை என்றால் பொருள் இல்லை. அப்ப பழமுதிர் சோலைன்னா என்ன தெரியுமா? பழம் கூட்டல் உதிர் கூட்டல் சோலை. இங்க உதிர் என்பது ஒரு வினைச்சொல், இட்ஸ் அ verb, அதாவது கீழே விழுதல். இதுக்கு எப்படி பொருள்னா, பழம் உதிர்ந்த சோலை, பழம் உதிர்கின்ற சோலை, பழம் உதிரும் சோலை அப்படின்னு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்களுக்கும் பொருந்தர மாதிரி வரக்கூடிய ஒரு இலக்கண அமைப்பு. இதற்கு பெயர் வினைத்தொகை அல்லது காலம் கறந்த பெயரெச்சம். அது மட்டும் இல்லை, இன்னொரு சான்றும் பார்க்கலாம். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில பழமுதிர் சோலை என்றுதான் குறிப்பிடுறார். திருமுருகாற்றுப்படை என்பது நம்ம 6 படை வீடுகளை பத்தி 10 பாட்டுல நக்கீரர் எழுதின நூல். பழமுதிர் சோலை என்பது 6 படை வீடுகள்லையும் ஒன்று.